இன்றைக்கி நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடம் கைலாசகிரி கோட்டை. கோகைக்குள்ளே இப்போ நான் இறங்குறேன். மலைப்பாதை ஆரம்பித்து போயிட்டுருக்கு. மேலே கோயில் அமைச்சிட்ருக்காங்க. வணக்கம் மக்களே, நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் சீரீஸில் இன்றைக்கி நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடம் மராட்டியர்கள் காலத்தில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கைலாசகிரி கோட்டை, அப்படி இல்லைனா ஊசூர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வேலூர் மாவட்டத்தில் கோல்டன் டெம்பிள் இருக்கக்கூடிய அரியூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிவநாதபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க மலை தான். ஸோ இன்றைக்கி இந்த கைலாசகிரி கோட்டையை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மேலே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களும் நம்மளோட சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இப்போ பயணிப்போம். காலையில் இப்போ 8 மணி ஆச்சு. ஸோ இன்னும் ஏர்லியராக கிளம்பணும்னு நினச்சோம், பட் லேட் ஆயிடுச்சு. பட் ஓகே தான், இன்றைக்கி கொஞ்சம் பனி அப்படியே சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முன்னாடி போயிட்டு வந்தாங்க எல்லாருமே. இந்த ரூட் வந்து ரொம்பவே சவாலாக இருக்கும். இந்த மலையோட உயரம் வந்து கிட்டத்தட்ட 2700 அடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு சவால் நிறைஞ்சதாக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஏறி போனால் தான் தெரியும். ஸோ நம்ம தொடர்ந்து அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. மலைப்பாதை ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஓகே தான் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறணும். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. ஆஞ்சநேயர் புடைப்பு சிற்பம் ஒன்று இருக்குது ஒரு பாறையில். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ உட்காந்துருக்கோம். நல்லா இருக்குது, கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். புதையலுக்காக வந்து தோண்டப்பட்ட இடம் பாருங்க, எவ்வளோ ஆழம் பாருங்க. அந்த ஆழம் பாருங்க, குழி இவ்வளோ போயிட்டே இருக்கு லென்த்து. இந்த குழியில தான் புதையல் எடுத்துதான் சொல்லப்படுது முன்னொரு காலத்தில். எவ்வளோ உயரத்தில் இருக்கும் பாருங்க. கோட்டையோட ஆரம்பத்துக்கு வந்தாச்சு. கோட்டையினுடைய மதில் சுவர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. செமையாக இருக்குது. எதை தேடி வந்தோமோ, ஹே இதுவே கோட்டையோட செவுறு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் நின்றுட்டுருக்கிறது கோட்டையோட செவுறு தான். மேலே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த இது வரும் ஃபுல்லாக சேர்த்து
கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 மணி நேரம் ஒரு ட்ரெக். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, மாடரேட்டான ஒரு ட்ரெக் தான். ஸோ இந்த கோட்டைக்காக நம்ம ட்ரெக் பண்ணி ஃபைனலி வந்து சேர்ந்துட்டோம். 17ஆம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கைலாசகிரி கோட்டையில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். வந்து சேர்ந்தாச்சு. இந்த மேல் பரப்பு பாருங்கள். இந்த இடம் எல்லாமே ஒரு காலத்தில் அவ்வளவு சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்த வந்து சிதைச்சிருக்காங்க. ஆக்சுவலி சமூக விரோதிகள்லாம் நம்ம சொல்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்பவே சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இடம் முழுக்க வந்து சுவர்கள் வந்து சரிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கச்சுவர் மட்டும்தான் அதுவாக சரிஞ்சிருக்கே தவிர மீதி எல்லாமே உட்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவர் எல்லாமே வந்து யாரோ சரிச்சிருக்காங்க. நமக்கு பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். இப்போது நான் இந்த கைலாசகிரி கோட்டையோட நுழைவு பகுதியில் நான் நின்றுட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி தான் நுழைவு வாயில் இருக்குது. ஆனால் அந்த நுழைவு வாயில் முழுமையாக சிதைக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த கோட்டையோட நுழைவு வாயில் பகுதியோட சமதளமே வந்து நிச்சயமாக இந்த அளவில் தான் இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த லெவல் தெரியுதில்ல, நான் நின்றுட்டு இருக்கிற இந்த லெவல் தெரியுது இல்லையா? ஸோ இந்த லெவலில் தான் முழுக்கவே இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே சரிஞ்சிருக்கு. நீங்கள் இந்த பக்கமாக வந்து இந்த இடத்துல ஏறி தான் அந்த நுழைவு வாயிலுக்குள்ளே போய் தான் நம்ம மேலே போகிறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து இருந்திருக்கும். அப்படி தான் இந்த வழியாக இந்த நுழைவு வாயிலில் போய் இந்த கோட்டையோட மேல் பகுதிக்கு போகிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருந்திருக்கு. ஆனால் நாளடைவில் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, கற்கள் எல்லாமே சரிஞ்சதுனால நுழைவாயில் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த சுற்றுச்சுவர்லேருந்து நுழைவாயில் துண்டிக்கப்பட்டு தனியாக இருக்குது. இங்கே இருந்தக்கூடிய தூண்கள் எல்லாமே இங்கே கீழே வந்து சரிஞ்சு கிடக்கு. இந்த கற்கள்லாம் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா சுதை கற்கள் மட்டும்தான் இந்த நுழைவாயில் நுழையுது. மீதி இந்த வடிவமற்ற இந்த கற்கள்லாம் எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. யாராவது கொண்டு வந்து போட்டாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. தூண் பாருங்கள், அவ்வளோ அழகாக வேலைப்பாடு பண்ணி இந்த சிற்பங்கள்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து முழுக்க சிதைச்சிருக்காங்க. வர்றவங்களை வந்து வரவேற்கிற மாதிரி ஒரு பெண் சிற்பம் வந்து இங்கே இருக்குது. கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான ஒரு பெண் சிற்பம் இங்கே இருக்குது. தூண் சரிஞ்சு கிடக்கு. அதுவுமே ஒரு தூண் தான் இருக்குது. இன்னொரு தூண் எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு வரலாற்று நினைவு சின்னங்களை இப்படி சிதைக்கிறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. அரசும் இதை வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஏன்னு தெரியல. யோசிச்சு பாருங்கள், 2700 அடி உயரத்தில் ஒரு கோட்டை. இதே மாதிரி மராட்டிய மன்னர்களுடைய, அதாவது சத்ரபதி சிவாஜியினுடைய கோட்டைகளாக மகாராஷ்டிராவில் நிறைய கோட்டைகள் இருக்குது. ரொம்ப பெரிய மலை உயரங்களில். நம்ம வேலூரில் இருக்கிறதுலே மிக உயரமான இடத்துல இருக்க ஒரு கோட்டைன்னு பார்த்தோன்னா அது இந்த கைலாசகிரி கோட்டை தான். மீதி எல்லாமே வந்து உயரம் குறைவான மலைகளில் குன்றுகளில் தான் இருக்குது. ஆனால் 2700 அடி உயரத்தில் இவ்வளவு பெரிய கோட்டை அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து கலை. மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு கோட்டைலாம் கட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது நம்மளாலலாம். ஆனால் இதெல்லாமே சிதைஞ்சிருக்கு. அந்த வாயில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஆர்ச் வந்து போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 400 வருஷத்துக்கு முன்னாடி சுதை கற்களை பயன்படுத்தி ஒரு ஆர்ச் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வேலூரோட நகரத்தின் மையப்பகுதியில் பார்த்த கோட்டைகள்லையும் இந்த மாதிரியான வடிவமைப்பு இருந்திருக்கும். ஆனால் அது தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ஆர்ச் வந்து அவங்களோட சிக்னேச்சரான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. தொடர்ந்து அப்படியே நம்ம மற்ற விஷயங்கள்லாம் போய் பார்ப்போம். எனக்கு பின்னாடி பாருங்கள் குளம் செமையாக இருக்குது. இந்த குளம் இவங்க வந்து ஒரு அந்த தண்ணி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சுவர் கட்டி ஒரு குளம் மாதிரியான ஒரு அமைப்பு, இவங்களுக்கு வந்து குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது அது பார்க்கவே. அப்போது மலை மேலே இருந்த மராட்டிய வீரர்களுக்காக வந்து இந்த குளம் இருந்திருக்கக்கூடியும். அதற்கு பிறகு பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த குளத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னமும் இதில் வந்து மழை தண்ணி தேங்கி அப்படியே அழகாக நின்றுட்டுருக்கு. இந்த ஊர் மக்கள் வந்து இதை ராணி குளம்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க நம்புகிறாங்க இங்கே வந்து அரசரும் அரசியும் இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கோட்டைகள் எல்லாமே கண்காணிப்புக்காக தான் கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ உயரத்தில் வந்து ஒரு மன்னர் அரசியெல்லாம் இருப்பாங்களா? மேபி எப்பயாவது வந்து போகலாம், வெக்கேஷ்னலாக வந்து இங்கே இருந்துட்டு போக முடியுமே தவிர
தொடர்ச்சியாக இங்கேயே இருந்து அரசாட்சியெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வீரர்கள் வந்து கண்காணிப்புக்காக இங்கே இருந்திருக்கலாம், இல்லை போர்க்காலங்களில் ஒரு சில நேரங்களில் பாதுகாப்புக்காக இந்த இடத்துல வந்து இருந்திருக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும். இந்த குளம் செமையாக இருக்குது. பக்கவாட்டு சுவருமே ஒன்று இருக்குது இந்த இடத்துல. அவ்வளோ செமையாக இருக்குது இந்த இடம். வா தானா இது வந்து கோட்டையோட உட்புற கட்டட அமைப்பு. இதில் தனித்தனியாக ரூம்ஸ் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய பாறைகளில் உள் சுவர்கள் கட்டினதுக்கான தடயங்கள் இருக்குது. தெரியுதா? இங்கெல்லாம் கல் வச்சுருந்து பார்ட்டிஷன்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான இடமா தான் அது இருந்திருக்கும். அங்கே தான் பிரிட்டிஷாருடைய பங்களா இருந்திருக்கு. அந்த இடத்த சதைச்சி விட்ருக்காங்க, கம்ப்ளீட்டாக சதைச்சி விட்ருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நார்மலாலாம் வந்து சிதையலை. ஏன்னா இதையெல்லாம் சில வருஷம் முன்னாடி நல்ல நிலையிலே பார்த்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் வந்து நல்ல நிலையிலே பார்த்துருக்காங்க. சமீபத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் பங்களாவோட இன்னொரு பகுதி தான் இந்த இடம். இந்த இடம் பாருங்கள், ஸோ செம க்ரியேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடிபாடுகள். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம அந்த பேலஸ்குள்ளே தான் இருக்கும். பிரிட்டிஷ் கட்டின அந்த பேலஸ்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இடிஞ்சிருச்சு இப்போ, இல்லை எதுவுமே உருப்படியாக இல்லை. அதுதான் வருந்துற ஒரு விஷயம். இது பாருங்க, யாரா நீங்கள், செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான கட்டிடம், வெள்ளைக்காரர்களுடையது. மராட்டியருடைய கோட்டையில் பிரிட்டிஷ்காரனோட மாளிகை. கீழ்ப்பகுதியில் இன்னொரு குளம் இருக்குது, அதை போய் நம்ம பார்க்கலாம். டாடான் 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 அங்கே இருக்குது. பயங்கரமான ஸ்ட்ரக்சர். இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கோட்டையோட நுழைவாயிலுக்கு அப்படியே பின்புறம் செம்மையாக இருக்கு. Oh my God. அங்கே நம்ம ஒரு குளம் பார்த்தோம்ல, அதே மாதிரி பின்பக்கமாக இருக்கக்கூடிய குளம் தான் இது. இதுதான் அந்த குளம். ஆனால் இதில் வந்து தண்ணி இல்லை. ஆக்சுவலி இது வந்து வெளிப்புற சுவர். இங்கே தான் வந்து இங்கே பாருங்க, வெளிப்புற சுவர், கருங்கற்கள். கற்கள்லாம் எப்படி வெட்டிருக்காங்க பாருங்க. பா, வெட்டி சுதை கற்கள் ஒரு லேயர் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஐயோ, அவனுங்க பார்த்த வேலையா அந்த புதையல் வேட்டை நடத்தணுங்க. தோ இதுதான் கைஸ், இவனுங்க புதையல் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு 10 நாள் முன்னாடி இந்த இடத்துல வந்து தோண்டி சேதப்படுத்தியிருக்காங்க. அது இந்த இடம் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். மிக பெரிய பாறைக்கு நடுவில் இந்த குளம்.
இங்கே ஊர் மக்கள் பிடிச்ச உடனே இங்கே இருந்த அந்த உளி எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு ஓடி இருக்கானுங்க. எஸ், இப்போ அதை நாங்கள் ரெக்கவர் பண்ணிவிட்டு நம்ம ஆளுங்க சாகசம் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்குள்ள தான் இவங்க வந்து தோண்டி புதையல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த செவரோட அடர்த்தி உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இந்த ஹோல்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த செவுரு இருக்குது பாருங்க, கனம் இவ்வளோ போயிட்டே இருக்குது. பட் அது வந்து செவரோட அமைப்பு தான். இதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து நோண்டி இருக்கானுங்கன்னு தெரில. புதையலை தேடி இருக்கானுங்க, தீவிரமாக தேடி இருக்காங்க. இந்த முட்டாள் பசங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே அப்படிலாம் எதுவுமே கிடையாது, புதையலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, ஒளி அடித்ததோட அடையாளங்கள்லாம் இங்கே இருக்குது. பயங்கரமாக வேலை பார்த்துருக்கானுங்க. ஒரு ஒளி பிடிங்காச்சு, அடுத்த ஒளி இந்த கிணறு அங்கே மேலே இருக்கா. தண்ணியை வந்து சேர்ந்துறதுக்கு நம்ம கிணத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தண்ணியை சேர்ந்துறதுக்காக ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து கயிறு கட்டி அதிலேருந்து வாளியை உள்ளே இறக்கி தண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த குளத்துல இடிஞ்சு விழுந்திருக்கக்கூடிய இன்னொரு கல்லுலையும் ஒரு மீனினுடைய புடைப்பு சிற்பம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது அங்கே ஒரு பக்கவாட்டு சுவர்லேயும் அதே மாதிரி ஒரு மீன் உருவம் வந்து புடைப்பு சிற்பமாக இருந்ததை பார்த்தோம். இதே மாதிரியான அமைப்பு தான் மராட்டியர்களால் கட்டப்பட்ட சத்துவாச்சாரியில் பாவாஜி மாலையில் இருக்கக்கூடிய குஜ்ராவ் கோட்டையிலையும் இதே மாதிரியான ஆமையோடைய புடைப்பு சிற்பமும் மீனினுடைய புடைப்பு சிற்பமும் அந்த குளத்தினுடைய பக்கவாட்டு சுவரில் இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இவங்களுடைய கட்டடக்கலையில் நீர்நிலைகளில் இது ஒரு முக்கியமான குறிப்பாக இவங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். வாங்க நம்ம தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். மணி 1 ஆச்சு, வெயில் நல்லா உச்சிக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து நாம் சூரியனே படாத ஒரு இடத்துல வந்து தண்ணி இருக்காமா. ஸோ அந்த தண்ணி போய் நம்ம இப்போ பார்ப்போம். சூரியன் படாத தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க. தம்பி அங்கே பார்த்து வா, அப்படியே பள்ளத்தில் இறங்கிற போகிறேன். குணா கொகை மாதிரி இருக்கு. இடே சுபாஷே, இதுதான் அந்த சூரியன் ஒளிப்படாத அந்த குளம். இதுக்குள்ளே இறங்கி போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஓ ஆமாம். இதெல்லாம் சிதிலமடைஞ்ச பிரிட்டிஷ் குடியிருப்பினுடைய எச்சங்கள். இங்கே வந்து ஓடு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் அந்த வீட்டினுடைய கூரைக்கு பயன்படுத்தப்பட்ட ஓடு. பாருங்க, இங்கே வவ்வால் நிறைய இருக்கும் போல். வவ்வால்ஸ் அந்த எச்சத்தோட ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வருது, அந்த எச்சம் வவ்வால் எச்சத்தோட ஸ்மெல்லு. நைட்டில் அதெல்லாம் பாருங்க.
நோண்டுறது மாதிரி அது எவ்வளோ உள்ள போகுதுன்னு தெரியல. அதுக்கு ஓ, இது அந்த நோண்டினதா புதையலுக்காக? இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது. எல்லாமே ஏதாவது கிடைக்கும் அப்படின்றதுக்காக நோண்டி இருக்கானுங்க. இதை பார்க்கும்போது அப்படியே மஞ்சுமல் பாய்ஸில் வர குகை மாதிரியே இருக்குது. அந்த குகைக்குள்ளே இப்போ நான் இறங்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிவர்ஸ்லேயே போவோம். ஓய் வேற ஓய் செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்குது. ஐயோ வேறு வருது ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓ இதாண்ணா டெட் எண்டு? இன்னும் இருக்குது உள்ளே போயிட்டே இருக்கேன். இன்னும் அது அந்த இது தெரியுது கருப்பாது. அப்படியே லைட் அடிங்க பாருங்க கைஸ், போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. தோண்டி இருக்காங்க. இதுக்குள்ளே இது பாத்திரங்கள் இருக்குது, இரும்பு சாமான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் அட்வென்ச்சர். அண்ணா வந்துட்டிங்களா? நான் வந்துடுவேன். இல்லை மண் வருது, அதனால தான் ஏறும்போது. இதெல்லாம் ஒன்றும் செம்மையாக வேர்த்துருச்சு. கொஞ்ச நேரம் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தது. கோட்டையினுடைய மற்றொரு பகுதி இங்கே தோண்டி வச்சுருக்கானுங்க. செவுரு பாருங்கள், ஒரு கல்லும் எவ்வளோ பெருசு இருந்ததை அப்படியே செதுக்கி உருவாக்கியிருக்காங்க. செமையாக அந்த பகுதி இந்த இதில் தான் தோண்டி போகணும் போல போதே. இது எகிரி இதோட அதான் அந்த பக்கம் போகுதேமோ, அது நம்ம கொண்டே போகுது. பேட் எங்கே இருக்குது? அங்கே இருந்தால் மாதிரியே இங்கேயும் ஒரு பாதாளம் கொல்லை மாதிரி தோண்டி வச்சுருக்கானுங்க. ஏய் அதையாண்டா வச்சுருக்கிறேன். அது ஒன்று, அது ஒரு செலவு ஒன்று. ஒரு பெண் நடனம் ஆடுற மாதிரியான ஒரு சிற்பம். அதே மாதிரி இங்கே ஒரு சிலை இருக்குது. இது இங்கே இருக்க மக்களால் ஐயப்பன் சிலை நம்பப்படுது. ஆனால் ஐயப்பனுக்கும் மராட்டியர்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கண்டிப்பாக இது ஐயப்பன் சிலையாக இருக்க வாய்ப்பில்லை. இதுவும் நடன அசைவுகளில் ஒன்றா இருக்கலாம். செவரெல்லாம் இடிஞ்சிட்ருக்கு. மொத்தமாக இங்கே செவரெல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கு. ஆக்சுவலி நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இடத்துல செவரு இருந்துருக்குடா. இடிஞ்சிட்டு இப்போ வெறும் மண் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த செவரோட கண்டினியூட்டி இங்கே இதோட முடிஞ்சிருக்கும் போல் இருக்கு. இங்கே ஆமாம், அங்கே போயிட்டுருக்கு. இது தனியாக இது கோயில் நினைக்கிறேன். தனியாக சாமி கும்பிட்றதுன்னு ஒரு இடம் வச்சுருந்துருக்காங்க. அதுதான் இந்த இடம். இது ஒரு வெளிப்புற சுவர். இதுவும் சரிஞ்சிருக்கு முழுக்க. கோட்டையோட ஒரு பக்கவட்ட பகுதியில் நின்றுட்டுருக்கேன். செமையாக இருக்கா. பின்னாடி பள்ளத்தாக்கு, கோட்டையினுடைய மதில் சுவர். அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் நல்லா இருக்குது. அங்கே சோழவரம், அப்படியே அமிர்தி, அதை தாண்டி மற்ற இடங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுறது ஃபுல்லாகவே கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய மலைகள் தான் எல்லாமே.
இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கைலாசகிரி கோட்டையை நம்ம சுற்றி பார்க்க வந்தோம். ரொம்ப ஒரு கடுமையான மலையேற்றமாக இருந்தது. பயிற்சி இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த பயணத்தை வந்து தவிர்த்துடுங்க. ஏன்னா பயிற்சி இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் சவாலான விஷயமா இருக்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இந்த மலையேற்றத்தில் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க. பயிற்சி இல்லாமல் யாரும் வராதிங்க. இன்றைக்கி நம்ம இந்த சுற்றி பார்க்க இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த இந்த கோட்டையில் வந்து அவ்வளவு அருமையான விஷயங்கள் நிறைய இருந்தது. கோட்டையினுடைய பலமான மதில் சுவர்கள், சிதலமடைஞ்ச நுழைவாயில், சிதலமடைஞ்ச பிரிட்டிஷ்காரங்க பங்களா, அப்படி அந்த பங்களாவினுடைய ஒரு பகுதியில் தான் இப்போவும் நான் நின்றுட்டுருக்கேன். அதனுடைய வெறும் முன் சுவர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இவ்வளவு அற்புதமான ஒரு இடம் வந்து இன்றைக்கி சிதலமடைஞ்சு இருக்கிறது வந்து ரொம்பவே மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த மலையேற்றத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு. ஏன்னா ரொம்ப காமாக இருக்குது இந்த மலை. ஏறும்போதும் வந்து ரொம்ப சவாலான ஒரு மலையேற்றமாக இருக்குது. ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமாகவும் இருக்குது. குளங்கள், கிணறுகள், அதை தாண்டி இங்கே புதையல் வேட்டைக்காக அங்கங்கே தோண்டி வச்சுருக்கக்கூடிய குழிகள்னு சொல்லி முழுக்க சூறையாடப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த கோட்டை இருக்குது. அதையும் தாண்டி மராட்டியர்களுடைய கட்டிடக்கலைக்கான சிறந்த உதாரணமாகவும் இந்த கோட்டை இருக்குது. 2700 அடி உயரத்தில் ஒரு மலை மேலே இங்கே இருக்கக்கூடிய கற்களையே பயன்படுத்தி இயற்கை அரணாக வச்சு இந்த கோட்டையை வந்து மிக வலிமையாக வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இது மராட்டியர்களுக்கு நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். மராட்டியர்களை இந்த விஷயத்தில் எல்லா இடத்துலையும் அவர்கள் மலை மீது கட்டியிருக்கக்கூடிய கோட்டை அத்தனை கலை நயத்தோடையும் பாதுகாப்போடையும் சிறப்பான ஒரு விஷயமாக கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பரான பயிற்சியோடு வாங்க. பயிற்சி இல்லாமல் ஆர்வக்கோளாறில் யாரும் வராதிங்க. வர்றவங்க இந்த இடத்த சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணத்தோட மட்டும் வாங்க. இங்கே வந்து ஏதாவது புதையல் தேடலாம், அதை தேடலாம், இதை தேடலான்னு வராதிங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனையை தவிர, சட்ட நடவடிக்கையை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போது இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து இந்த ஹிஸ்டாரிக்கல் சீரியஸில் நம்ம வேறு ஒரு கோட்டையை, இன்னும் சிறப்பான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ எப்போவுமே வெள்ளூர் விஷனோட கனெக்டில் இருங்க. உங்களுக்காக விஜய். உங்க குழந்தைகளோட ஆர்வத்தையும் ஆற்றலையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்ல வருகிறது GreenFX, the revolution of multimedia training center வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் கோர்ஸ். லேர்னிங்கும் கேம்ஸும் கிரியேஷனும் கலந்த ஒரு சூப்பர் ஃபன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். 4 வாரமும் 4 விதமான கிளாஸஸ், பேசிக் கம்ப்யூட்டர் மற்றும் AI டூல்ஸ், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், கிராஃபிக் டிசைன் எசென்ஷியல்ஸ், 3D மாடலிங் அண்ட் 3D பிரிண்டிங். படிக்கிறதுக்கு ஒரு புதிய ஸ்டைல், ChatGPT, கிராஃபிக் டிசைன், மூவிஸ் அண்ட் கேம்ஸோட கத்துக்கிட்டு சும்மா கலக்கட்டும். ஏப்ரல் 17 முதல் புதிய பேட்ச் தொடங்குகிறது. உங்க கிரியேட்டிவ் விஷனை ரியாலிட்டியாக மாற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். GreenFX மல்டிமீடியா ட்ரைனிங் சென்டர், நம்பர் 508, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், RTO ரோட், சத்வாச்சாரி, வெல்லூர். 632009 9840289462 9940338307.